முற்போக்கு தரப்புல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே சொல்றேனே, அவர்களுக்கு எடப்பாடி மீதான பயம் என்பது நாளைக்கு உங்களுக்காக வந்து சீட் ஜாஸ்தி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு வந்தாலுமே கூட தோத்துட்டோம்னா எங்களுடைய கன்விக்ஷன் மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற இமேஜ் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு. எத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல பிரச்சனைங்கிற இந்த கூட்டணியில் இருக்கிறது இடப்பயிர் தான். எங்களுக்கு கூடுதலா சீட்டு வேணும் கேக்குறாங்கல்ல, அந்த சீட்டு கிடைக்கலனாலும் அவங்க அந்த கூட்டணியில் இருப்பதற்கு காரணம் மாறுநாள் தோல்விதான் கிடைக்கும். எடப்பாடி மீது அந்த நம்பிக்கை இல்ல. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தாலும் விஜய் இருக்காரு, அதையும் அவங்க ஏத்துக்கல. விஜய் எல்லாம் எந்த அரசியல் கட்சியுமே ஏத்துக்காதுங்க. நம்ம வந்து இன்னைக்கு இன்னும் தேர்தல் நடக்கல, தேர்தல் முடிச்சதுக்கு பிறகு இப்படி ஒரு பீஸ் ஏன் நாசமா போச்சு அப்படியே விளங்காதுங்கிறத விரிவா பேசலாம். குறிப்பா ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், இந்த கூட்டணி கட்சிகள் பல பேருக்கு இப்ப இந்த ஆதவர்ஜனால நேற்றுக்கு ஒரு வாயை விட்டு அவன மாதிரி ஒரு ஓட்டவாயை நம்ம பார்த்ததே இல்லை. கேட்டு உழுவருக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணக்கூடாதுல்ல. இப்ப வந்து எங்க வீட்டு வாசல்ல 100 பேர் நிக்கிறாங்க, எல்லாம் காங்கிரஸ் போர்டு வச்சான்னு நிக்கிறாங்க, அடுத்து அசிங்கமா தானே கேட்க வரும். பின்னால என்ன நினைக்கிறாப்லன்னா, எரிச்சல் ஊட்டுவது, கல்லெடுத்து அடிக்கிற இன்ப நிதியை பத்தி பேசுறேன், அவங்க பேரன்லாம் வந்து ஏன் தான் பிறந்தோன்னு நினைச்சிருவாங்க. அப்படின்னா உனக்கு பொண்டாட்டி இல்லையா, உனக்கு பிள்ளை இல்லையா, இழுத்து விட்டு ஸ்விம்மிங் பூல்ல நீந்த விட்டு பேசுறதுக்கு நமக்கு வாய் இல்லையா? ஆனா இப்படி பேசுவதன் மூலமா கேலரி கைதட்டும். இல்லப்பா, அவங்களுக்கு வந்து இத்தனை நாள் வரையும் ரஜினியும் அஜித்தையும் கமலையும் திட்டி இதே மாதிரிதான் திட்டிட்டு இருந்தாங்க, குடும்பத்தை இழுத்து வச்சுதான் திட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அதுதான் புரியும், பிடிக்கும். அதான் இவன் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்லயும் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த மாதிரி ஆசாமிங்க ஒரு பக்கம் இருக்காங்க. விஜயை ஒரு போன்ல பிடிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணு இருந்துச்சுன்னா இவங்கள ஒரு கட்சியாவது போய் சேர்ந்திருக்கும். பிரவீன் சக்கரவர்த்தியை தவிர யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அவங்கிட்ட என்ன இருந்துச்சோ, எதை பார்த்து மயங்கினானோ இல்ல சார்ட்டர்ட் பிளைட்ல போனானோ, இவங்க யாருக்குமே விஜய் கிட்ட பேசுவதற்கான சேனல் ஒண்ணே கிடையாது. முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கும், சேனலே கிடையாது. என்னன்னு பேசுவீங்க, என்ன உறுதிமொழி வாங்குவீங்க, எனக்கு என்ன பண்ணி கொடுப்பேங்கிறத எப்படி கேட்கறது? இல்ல ராஜ்மோகன் பேசினா என்ன கிடைக்கும் சொல்லு. அவங்க எல்லாம் வந்து எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா, நேத்து ஒரு பொதுக்கூட்டத்துல அவனே மாலையை போட சொல்லி கேண்டிடேட்டா அவனே அறிவிச்சுட்டான். ஒரு கட்சி முறையா தேர்தலை சந்திக்க போது இவன் எப்ப கேண்டிடேட் அறிவிக்கிறான்னு தெரியல, எனக்கு நீ என்னடா அறிவிக்க கவுண்டர் பண்ணி தான் போட்டா தானே மாலையை போட்டுக்கிற மாதிரி அவனே அறிவிச்சுக்கிட்டு எலெக்ஷன் 27ஆம் தேதி அறிவிக்க போறானா? இல்ல 27ஆம் தேதி அறிவிக்க போறானா? எங்கன்னா மாநாடா பொதுக்கூட்டமானா இல்ல வழக்கமான அந்த அதே மண்டபம், அந்த ரெசார்ட்டை வந்து ஏதோ வாடகைக்கு எடுத்துட்டாங்க போல இருக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு நாங்க கேட்கறப்பெல்லாம் டேட்டு கொடுத்துருங்கன்னு ஓயா ரூம் மாதிரி அதை பயன்படுத்திட்டு இருக்கானுங்க.